ஹலோ கைஸ், வெல்கம் டு மூவா ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாம 28 ஜனவரி, அதாவது போன புதன்கிழமை ஏபிஎல் அப்போலோவில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், புட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஓகேங்களா? அந்த ட்ரேட் எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தோம், அதில் நம்ம எவ்வளோ டெப்ளாய் பண்ணியிருந்தோம், அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம எல்லா ட்ரேடுமே ஹார்மோனிக் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி தான் எடுப்போம். ஓகேவா? இதுலேயுமே ஹார்மோனிக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனும் சேர்ந்து நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சது. நான் இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஹார்மோனிக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹார்மோனிக் ரொம்ப பெரிய பேட்டர்னால ஒரு சின்ன பேட்டர்ன். இதுதான் அந்த பேட்டர்ன். நான் ஹார்மோனிக் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இதுதான் பேட்டர்ன். ரிவர்சல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1.618. ஓகே, இதுதான் ரிவர்சல். எங்கே இருக்குன்னா 2084 அங்கே ஒரு ஹரிசாண்டல் ரெயின், இல்லைன்னா ஹரிசாண்டல் லைன் கூட போட்டுக்கிறேன். இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஓகேங்களா? அதாவது புதன்கிழமை இங்கே இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். இப்போ இது ஒரு சின்ன ஹார்மோனிக் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு இன்னொரு பேட்டர்னும் இருக்குது. நான் அதையும் நான் ட்ரா பண்ணிடுறேன். அதை நான் வீக்லியில் ட்ரா பண்ணுறேன். பேட்டர்ன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் 1.272 வரும். ஸோ as per பேட்டர்ன் இங்கே ரிவர்சல் என்னன்னா 2061. ஸோ இந்த 2061 வந்துட்டு 2084, இதுதான் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ நம்ம ரிவர்சல் மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் ரிவர்சல் மார்க் பண்ணியாச்சு. ரெண்டு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ as per ஹார்மோனிக் இந்த ஜோனுக்குள்ள நமக்கு என்ட்ரி கிடைச்சா நம்ம என்ட்ரி போடணும். இதோட சேர்த்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நான் ட்ரா பண்ணிடுறேன். இப்படி ஒரு அழகான ட்ரெண்ட் லைன். அவ்வளோதான் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ நமக்கு இங்கே மூணு கன்ஃபர்மேஷன். ஒன்று ஒரு சின்ன ஹார்மோனிக் பேட்டர்ன், அது கிராப் பேட்டர்ன் 1.618ஓட ரிவர்சல், அதாவது 2084. அடுத்து அதோட ஒரு வீக்லி ஹார்மோனிக் பேட்டர்ன் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன், அதோட ரிவர்சல் பாயிண்ட் 2064 அந்த ரேஞ்சு. ஸோ இதோட சேர்த்து அடிஷ்னலாக நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மூணு கன்ஃபர்மேஷன் சேர்த்து தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகேங்களா? நம்ம ட்ரேடு என்னைக்கு எடுத்தோன்றதை நான் காட்டுறேன். ஸோ ஒன் டேயில் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். பார்க்கும்போது இங்கே வரும். ஓகே, நம்ம ட்ரேட் எடுத்தது இந்த கேண்டில். ஓகே, அதாவது 28 ஜனவரி அரௌண்ட் 2060ஓட புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 56.50 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு 3 லாட் எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 கிட்ட வந்திருக்கும். ஓகேங்களா? என்ன நமக்கு இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? ஈவன் இங்கே 2084 இருந்துட்டு ஸ்டாக் நமக்கு 2045 40 அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. கிட்டத்தட்ட மோர் தென் 2% டவுன் ஆயிருச்சு. பட் ஆப்ஷன் ப்ரைஸ் மூவ் ஆகலை. ஏன்னா யூனியன் பட்ஜெட் வருது. அதனால புதன்கிழமை பார்த்தா இந்தியா விக்ஸ் வந்துட்டு அரௌண்ட் 15 கிட்ட இருந்தது. ஓகேங்களா? ஸோ அது வியாழக்கிழமை 13 அந்த ரேஞ்சுக்கு வரவும் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி ஆயிருச்சு. ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அந்த ரீசன்னால நான் 2084 இருக்கும்போது ட்ரேட் எடுத்தேன். 56.50 என்ட்ரி. ஸ்டாக்கு அகெயின் 1% கீழே இறங்கி வந்துருச்சு. 2060 வந்துமே எனக்கு அந்த 56 அந்த இதில் தான் ஆப்ஷன் ப்ரைஸ் இருந்துச்சு. ரீசன் என்னன்னா இதுதான், இந்தியா விக்ஸ் கம்மியாக கம்மியாக ப்ரைஸ் மூவ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்டாக் வியாழக்கிழமை கம்மியானதுன்னா ஒரு ரொம்ப ப்ராஃபிட்ல ஒரு 5000 ப்ராஃபிட் இருந்தது.
வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகும்போது 1% டவுன் 2032 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இன்னும் கீழே வரும் அப்படின்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கீழே வர சான்சஸ் நிறையா இருக்குது. இருந்தும் நான் ஏன் எக்ஸிட் ஆனேன்னா உங்களுக்கு தெரியும் February 1 யூனியன் பட்ஜெட் இந்த வாரம் சண்டே வந்துட்டு ஆஹ், தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அது நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கன்ற ஒரு ரீசனால தான் நான் எக்ஸிட் ஆனேன். ஓகேங்களா? இல்லைனா நான் கண்டிப்பாக இதை ஹோல்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் ஒரு 1 வீக் வச்சுருந்தா இது கீழே வர நிறையா சான்சஸ் இருக்குது. பட் எனிவே நான் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்ததை இதையும் காமிச்சிடுறேன். இது ஜெராலோட கன்சோல். ஓகேங்களா? நான் டேட் அகைன் 27 to 31 வச்சுக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா 10,150 ரூபா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாம் கழிச்சது போக 9,950 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரேட் எடுக்கணும், லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்குது. சேனல் நேம் என்னன்னா த ட்ரேடர் மூவா. ஓகேங்களா? அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பப்ளிக் சேனலில் நம்ம நம்பர் இருக்குது. நீங்கள் நம்ம நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.